மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆச்சி மசாலா வழங்கும் வா தமிழாவா. சத்யா ஆருத்ரான ஒரு பெண் சமீபத்தில் விவாகரத்தானவங்க அவங்களுடைய மோனூரில் எழுதி நான் படித்தேன். நாம் எது வேணும்னு ரொம்ப விரும்புகிறோமோ வாழ்க்கையில் அதுவே ஒரு காலகட்டத்தில் வேணவே வேணாம்னு ஆயிடுது. அதுக்கு பேர் தான் காலம். நான் விடுதலை ஆகிட்டேன்னு எழுதியிருந்தாங்க. எனக்கு இந்த எழுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த மனமுறிவை ஒரு பெரிய கொண்டாட்டமாக ஒரு பெண் புகைப்படம் எடுத்து போட்டு கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடிய பொழுது அது பெரிய பேசு பொருளானுச்சு. இது இப்படி கொண்டாடணுமா? மனமுறிவை ஆதரிக்கிறான், பரவாயில்ல செஞ்சுக்கலாம், ஆனால் அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தணுமாங்கிற இடத்துல தான் ஒரு சின்ன வேறுபாடு ஏற்படுது. அதை செய்யணுமா வேண்டாமான்னு. இன்னைக்கு அந்த பெண்ணை ஷாலினி அவர்களை இந்த ஷோவுக்கு வர வச்சுருக்கோம். வெல்கம் ஷாலினி. அது மனமுறிவை கொண்டாடுவது அவசியம் அப்படின்னு சொல்கிற ஒரு சாராரும், மனமுறிவு தப்பு இல்லை ஆனால் அதை அப்படி கொண்டாட்டமாக வெளிப்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சாரார், 2 பேர் இருக்கணும்ல. அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தின ஷாலினி நம்மளோட இருக்காங்க. நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு தெரில, ஆனால் அது பெரிய ஒரு ஒரு உரையாடலை, ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. அது நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோஷியல் மீடியா கீழே அவ்வளோ பேர் அதை ஆதரித்தும் மாற்றுக்கருத்தை சொல்லியும் போட்டிருந்தாங்க. அது உங்களுடைய பர்சனல் விஷயம், அதை மனமுறிவுங்கிற விஷயம். ஆனால் அதை ஒரு கொண்டாட்டமாக நடத்தணும் அப்படிங்கிற முடிவு இருக்குல்ல, அது எந்த கணத்தில் எடுத்தீங்க? இது உன்னை மிதித்தவனை நீ மிதி அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். எத்தனை நாளைக்கு நம்ம அப்படியே அடங்கி 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 கிடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவங்க இடையில வந்தவங்க, இத்தனைக்கும் லவ் மேரேஜ் கூட இருக்கலாம், இடையில வந்தவங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. ஸோ இடையில போகும்போது அதை இந்த ஹாப்பியாக கொண்டாடுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. அடுத்த வாழ்க்கை நம்ம தேடணுன்றது அடுத்த விஷயம். இந்த விஷயம் இது நீங்கள் உங்கள் கூட இருந்திருக்காங்க, ஒரே வீட்டில் இருந்திருக்கோம், மேபி ஒரே தட்டில் சாப்பிட்ருப்போம், ஒரே பெட்டில் படுத்திருப்போம். பட் ஸ்டில் அது ஸ்ட்ரகிள்னும் போது அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அது ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால தான் நான் அதை கொண்டாடினேன். ஓகே, எனக்கு நான் ஒன்று ரொம்ப வேண்டுனேன், எதுக்காக ஏங்கினேன், அதை அடைஞ்சேன், அதனால அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தினேன். அதில் உங்களுக்கு என்ன சிரமம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்க கேள்வி. இப்போ இது அவங்க ரொம்ப கொண்டாட்டமாக வெளிப்படுத்தும் போது அந்த ஒரு 2வது திருமணமோ அது பெற்றோர்கள் பார்த்து வைக்கதான் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கோ யாரையோ பிடிச்சி 2வதாக ஒரு திருமணம் பண்ணிக்கலாம். பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மணமகனுக்கு, அந்த 2வதாக வருகின்ற அந்த மணமகனுக்கு கண்டிப்பாக மனசில் ஒரு உறுத்தல் இருக்கும். எங்கே நமக்கும் இதே போல தான் விவாகரத்து நடக்குமோ, அந்த விவாகரத்தும் இதே போல் அந்த நான் இவங்களின் குறிப்பிட்டு சொல்லலை, அந்த பெண் இது மாதிரி கொண்டாடுவாங்களோ, அப்போது அந்த மணமகனுக்கு கண்டிப்பாக ஒரு உறுத்தல் இருக்கும். ஸோ ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது எனக்கு 2வது கல்யாணம் தான். அந்த 2வது கல்யாணத்தில் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்ததுனால நான் இனிமேல் 3வது கல்யாணம் என் லைஃப்பில் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2வது கல்யாணமும் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு ஒரு ஸ்ட்ரகிள், அண்ட் தென் அந்த ஒரு மன வலி, அண்ட் தென் நான் அனுபவித்த பல கொடுமைகள், அதெல்லாம் தான் என்னை இப்படி பண்ண வச்சுது. நீங்க பண்ணது புரியுது, ஆனா நான் பண்ணது எல்லா உலக லெவல்ல பேசிட்டாங்க. இல்ல அவங்க சொல்ல வருது எனக்கு, நான் அதை எளிதாக என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அடுத்து இன்னொரு மன வாழ்க்கைக்குள்ள போகலைன்னா கொண்டாடாம வெளிப்படுத்திடலாமா? அதுவுமே தவறுதான் சார். மற்றவங்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு ஆயிடும். இது ஒரு எடுத்துக்காட்டா ஏன் இருக்கக்கூடாது? நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு அது ஓகே. நான் பண்ணதை வச்சு ஐயோ இனிமே எந்த பொண்ணையும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆண்கள் மாறினானா? இங்க வேற ஓர்ச்சருங்க. இல்லை, இது ஒரு இக்னரன்ஸ் மாதிரி தெரியுது சார். இந்த கொண்டாட்டமே ஒரு இக்னரன்ஸ் தான். அது இக்னரன்ஸா நெக்லிஜென்ஸா? இல்லை சார், இக்னரன்ஸ். இது அவங்க இக்னரன்ஸ்னால தான் அதை கொண்டாடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ஃபோட்டோ ஷூட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. கல்யாணத்தோடைய மெமரிஸை மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணாங்க, மேரேஜ் ஷூட்டு, அப்புறம் போஸ்ட் வெட்டிங், மெட்டர்னிட்டி, இப்படி பண்ணிகிட்டே வந்தாங்க. இது என்ன ஆகுதுன்னா, இவங்களை அறியாமல் தேவையே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு? சொசைட்டில சொரண்ட நினைக்கிறவங்களுக்கு இவங்க இக்னரன்ஸால சொரண்றாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பிசினஸா மாறிடும். நம்ம கொண்டாடுறதுக்காகவே டிவோர்ஸ் பண்றோம்ன்ற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. டிவோர்ஸ் பண்ணா போட்டோ ஷூட் நடத்த கூடாதுன்னு கொண்டாட கூடாதுன்னு சொல்ல விரும்புறீங்களா, அல்லது போட்டோகிராஃபருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல சார், நீங்க போட்டோகிராஃபருக்கு வேலை கொடுங்க, கரெக்ட். நான் அதெல்லாம் சொல்ல வரல. நீங்க இந்த கொண்டாட்டமே டிவோர்ஸுக்கு அடித்தளமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். இது தொடர்ந்து நடந்துடக்கூடாது. கொஞ்சம் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தா கூட நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம், போட்டோ ஷூட் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம்ன்ற ரேஞ்சுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு செட் பண்ணிடுறாங்கன்னு நான் சொல்றேன். இந்த ட்ரெண்ட் செட்டப் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ட்ரெண்டை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் விதை போட்டிருக்கேன், இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது,
நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்றதுக்கு நான் முதல் விதை நான் போட்டிருக்கேன். ட்ரெண்டிங்கா நான் பண்றேன்றாங்க. இப்போ ட்ரெண்டிங்கா பண்ணி உங்களுக்கு என்ன யூஸ் நான் கேக்குறேன். அதுல நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? நான் சொல்றேன். ப்ரொடக்டிவா சொசைட்டிக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அதுதான் கேள்வி. அதுதான் நான் சொசைட்டிக்கு சொல்றேன். இது நான் போட்ட விதை ஃபர்ஸ்ட் டைம். இது நீங்க யார் யார் பார்த்தாங்க, ஃபேமஸ் ஆனாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் இது நான் போடும்போதே இது உலகம் ஃபுல்லா வரும்னு நான் நினைக்கல. என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னை சுற்றி என்னை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கும் தெரிஞ்சா போதும் அப்படி நினச்சி தான் நான் அதை போட்டேன். உங்க சர்க்கிள்ஸ் உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கும் தெரிய வேணும் அவசியமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் யோர் லைஃப், இட் இஸ் யோர் ஓன் பர்சனல் லைஃப். த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யோர் ஹஸ்பண்ட். ஓகே, அண்ட் my husband வந்து 4 செவத்துக்குள்ள நடக்கல. இல்ல இல்லங்க, ஒரு செகண்ட், 4 செவத்துக்குள்ள நடக்கலன்றது எனக்கும் தெரியும். கல்யாணமே வந்து இட் இஸ் unnecessary expenditures. And moreover, இப்ப நீங்க மேரேஜ்ன்ற வரும்போது ஒரு ஹாப்பி திங், பட் டைவர்ஸ்ன்ற வரும்போது ஒரு மெசேஜ் கான்செப்ட். இருங்க, மேரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் நானே சாலனி தான் ஆதரிக்கிறேன். ஆனா நீங்க போட்டு ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நீங்க மொத்தமா முடிவு பண்ணுங்க. மைக்க மேல கொடுங்க. the way of celebration தப்பு. அந்த போட்டோவை வந்து போட்டு மெரிச்சது, போட்டோவை கிழிச்சது. ஏன்னா ஒருவேளை ஷாலினிக்கு பதிலா அவர் கணவர் இந்த வேலையை செய்திருந்தா, அவர் செய்ய மாட்டார், ஆண் செய்திருந்தா, மொத்த பேரு இது ஆணாதிக்கம்னு தூக்கிட்டு ஓடி வந்து உதைச்சிருப்போம். அந்த ஆண் செய்யும் பொழுது ஒத்துக்காத அதே விஷயத்தை ஒரு பெண்ணு செய்யும் போதும் நாங்க ஒத்துக்க கூடாது. அதுதான் பாலின சமத்துவம். ஆண்கள் எப்பொழுதுமே பப்ளிக்கா பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற திருட்டுத்தனம் எல்லாத்தையும் 4 செவத்துக்குள்ளதான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு பெண் அவளை நம்பி வரமாட்டா. அவங்க பெண்ணுங்களை மாற்றி இருக்கிறதுனால ஒரு ஆண் வந்து பப்ளிக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவனும் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு பெண் தைரியமாக பண்ணுறாங்கன்னா இனிமே எவனா வந்தா வரட்டும், என் லைஃப்பில் வராகட்டி போட்டோம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன். ஒரு ஆண் அப்படி செய்யவே மாட்டான்னு சொல்லும்போது இவ்வளோ உற்சாகமாக கைதட்டி நீங்கள் வந்து கட்டவரெல்லாம் காமிக்கிறீங்கல்ல, அது உங்கள் வீட்டு ஆணுக்கு சேர்த்து பொருந்துமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். எங்கள் வீட்டு ஆணுக்கும் சேர்த்து தான் சார். உண்மையிலேயே சார், எங்களால் செய்ய முடியாத, எங்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சியை ஷாலினி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெண்ணுக்கும் இருக்கிற வழி. எங்களால் முடியல, ஃபேமிலி சுச்சுவேஷன், குழந்தைங்களை வளர்த்தணும், எல்லாம் சமூகத்தை பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, அண்ணன் தம்பிங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் யோசிச்சு நாங்கள் வேண்டாம் இப்படியே இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் தப்பு இல்லை, உடச்சி வெளியே வாணி உன்னை நான் அந்த இடத்த தான் திரும்ப அந்த ஒரு சின்ன ஒரு மெட்டியை கூட தான் அந்த இடம் வித்தியாச வேறுபாடு புரியா ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க. என்னன்னா நீங்கள் உங்களுடைய மனவாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கவங்கள இவர்களும் நினைப்பாங்க. ஓகேவா? எல்லாரும் அப்படி தானே. ஆனால் ஒருவேளை அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டா அதை உடச்சி வெளியே வர்றதுக்கு இதே போல் எல்லாரும் ஆதரிப்பாங்க, அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. சரியா? அந்த மன முறிவை இவ்வளவு பெரிய கொண்டாட்டமாக, இவ்வளவு எக்ஸ்போஸ்டாக, இவ்வளவு எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணுமா, இவ்வளவு வெளிப்படையாக செய்யணுமாங்கிறதா எனக்கு இருக்கிற கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணணும் தான் நான் சொல்வேன். பட் டிவோர்ஸ்னா ஐயோ டிவோர்ஸா அப்படிங்கிற ஒரு பயம் தான் எல்லாருக்கும் இருக்கே தவிர இந்த ஒரு விஷயம் வந்து ஒண்ணுமே இல்ல, இது நார்மல் தான். இதை கொண்டாட்டம் வெளிப்படுத்துவதன் மூலமாக அது இயல்பாகுது, அது வந்து நார்மலைஸ் ஆகுது. ஒன்றும் விஷயம் இல்லை, அதை உத்து பார்க்காதீங்க. விவாதத்து பண்ணவங்களும் சொல்கிறோம் நம்ம. ஆமா. ஸோ இப்போ இதை செட் பண்ணனால இது வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நார்மலைஸ் ஆகும். எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 43 வருஷம் ஆச்சு. இப்போ அப்போ இருந்த பெண்கள் எப்படி அடங்கி இருந்தாங்க, எதுக்காக இருந்தாங்க, ஊர் என்ன பேசும்னு தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு சில பெண்கள் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க கணவன்களையுங்கிறதும் எனக்கு தெரியும். வேலை பார்த்த பிறகு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நிலைக்கணுங்கிறதுல பெண்களை விட ஆண்களுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இளைஞர்களுக்கு. அப்படியே அந்த குடும்ப அமைப்பை கட்டுப்படுத்த நிறைய விட்டு கொடுக்குறாங்க, அம்மாவை விட்டுட்டு வந்துடுறாங்க. மனசுக்குள்ளே இருந்தாலும் மனைவியை வச்சு அந்த குடும்பத்தை ஓட்டணுங்கிறதுக்காக வர்றாங்க. ஆனால் பெண்களுக்கு ஏற்படுற அந்த அளவுக்கு மீறின இவங்க அனுபவித்த அந்த இதிலெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடாது, ஆனால் 2 பெண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம், வந்துரு நீ வெளியே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை சொல்கிறது என்னென்னா பறைசாற்றுங்கிறோங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வீடு போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறமே தவிர அதுவும் பணம் பாக்கு வச்சு கூப்பிடணும். முறை தவறி கூப்பிட்டாவோ நேரில் வந்து உரியவங்க கூப்பிட்டாலோ வராத உறவுகள் டைவர்ஸ் ஆயிருச்சுங்கிறது தெரிஞ்சாலோ, இல்லை 4 பேரை கூட்டம் போட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து விட்டாலோ, கோர்ட்டில் போய் நோட்டீஸ் போட்டாலோ யாருக்குமே சொல்ல வேண்டாம். அது பாட்டுக்கு அப்படி பற்றி எரியும். ஏன்னா இது எதுவும் அவங்கவுங்களுக்கு சேர்ந்துருச்சான், கல்யாணம் ஆயிடுச்சான் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோங்கிறது அவங்களுக்குள்ள பிரச்சனையா அப்பாங்கிறது வரையும்
எப்படி தெரியுமோ சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க சொன்ன அதே வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். விதையில் பலவிதம் இருக்குது. நான் போட்ட விதை வந்து அது நல்ல விதையா கெட்ட விதையா இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை மாதிரி கொடுமையை அனுபவிச்சு ஒரு லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணி குழந்தையோடையும் சந்தோஷமா இல்லாமல் ஹஸ்பண்டோடையும் சந்தோஷமா இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட ஜெயில் லைஃப்ல வாழ்றவங்க அதை விட்டுட்டு அடி வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காலத்துல அப்பா அம்மாவே குழந்தைங்களை அடிக்கிறது இல்லை. நீங்க சொல்றீங்க பாருங்க, நல்ல விதையா கெட்ட விதையா தெரியலன்னு, தெரியாம விதை தெரியலன்னு சொல்ல, நான் தெரியலன்னு தான் சொல்றேன். ஆனா அது போட்டது நல்ல, நான் பேச விடுங்க, அதை போட்டது நல்லதுதான். தாங்குற ஹஸ்பண்டை நான் அப்படி பண்ண சொல்லல, உங்களை உயிரா வச்சிருக்க ஹஸ்பண்டை நான் அப்படி பண்ண சொல்லல. உங்களை போட்டு மிதிக்கிறவங்களை மட்டும் இப்படி பண்ணுங்க, விட்டுட்டு வாங்க அவங்கள, அப்படிதான் நான் சொல்றேன். வேற யார் கோவம்? அந்த படம் பார்த்து வேற என்ன கோவம் வந்துச்சு உங்களுக்கு? அவரை வந்து பழி வாங்க முடியாம அந்த போட்டோ போட்டு மிதிச்சு போஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கெட்ட விஷயத்தை நீங்க சொல்லி தர மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிரிவுங்கிறது வந்து சுமூகமா இருக்கணும். அதை வந்து இப்படி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி தான் உலகத்துக்கே தெரிய வைக்கணும் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு நாம எடுக்கிற அவசர முடிவுகளால எத்தனை சில்ட்ரன்ஸ் சிங்கிள் பேரண்டா இருந்து கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? பொட்ட பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கவங்க இன்னைக்கு வெளியில போய் பார்க்கணும் சார். சொசைட்டில அந்த பிள்ளைங்க எவ்வளவு தூரம் அவமானப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நம்ம சுயநலத்தை மட்டும்தான் நம்ம பாக்குறோம், அடுத்த ஜெனரேஷனை நம்ம பாக்குறதே இல்லை. பார்க்காததுனால இன்னைக்கு கேக் வெட்டுறோம், டைவர்ஸ், கோர்ட்டு, கேஸ்ன்னு போறோம். அவங்க சொல்றது எல்லாமே ஒரு கேட்டகரிக்குள்ள வரும் சார். 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் கேட்டகரி, மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிட்டு போறது, நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாம். உனக்கு பிடிக்கலையா, எனக்கு பிடிக்கல, நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, யாருக்குமே எந்த சங்கடமும் இல்லாம விலகுறது எதுவுமே இல்லை, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இன்னொரு கேட்டகரின்னு ஒன்று இருக்கு, இந்த டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்ல. ஒரு அளவுக்கு பொறுத்துப்போம். அது வந்து எப்போ மற்றவங்களுக்கும் பாதிக்கப்படுதோ, நம்ம குழந்தைங்க இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிக்கப்படுதோ, அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஒரு போல்டான டெசிஷன் எடுப்போம். ஸோ இந்த ஒரு பயங்கரமான ஒரு டாக்ஸிசிட்டிலேருந்து வெளியே வரும்போது அதை செலிப்ரேட் பண்ணுறதுல தப்பே இல்லை. நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வரனால கிராண்டாக பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வரும்போது செலிப்ரேட் பண்ணுறதுல என்ன தப்பு? ஓகே, கீழே விடுங்க, அவங்ககிட்ட கீழே விடுங்க. அதை செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே தப்பாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த சமூகத்தில் டிவோர்ஸ்க்கு வர வேணான்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, டிவோர்ஸ்க்கு ஆகிட்டேன்னா என்னை வந்து இந்த சமூகத்தில் எப்படி பார்ப்பாங்க, என்ன என் குழந்தைக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய குழந்தையோடைய ஸ்கூலில் வந்து என்னை எப்படி பார்ப்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்களா, உங்கள் குழந்தையோட ஃபாதர் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்ற நிறைய விஷயத்தினாலே பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல ஏதோ இருக்கட்டும், என் குழந்தைக்கு ஒரு அப்பாவாக இருக்கட்டும், எனக்கு புருஷனா இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு அந்த கொடுமையும் சகிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஷாலினி மேடம் பண்ணாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட், இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது தப்பில்லை, இதுக்கு மேலே உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ வெளியில் வா, இது ஒரு உறவுடைய முடிவு தான், உலகத்தோடைய முடிவு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க பண்ணதை நான் சரி அப்படின்னு சொல்றேன். இப்பதான் டைவர்ஸ் அதுங்கிறது பப்ளிசிட்டியா தெரியுது. ஆனா அந்த காலத்துல இருந்தே பிடிக்கல அப்படின்றத அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ வைப்பாங்க. எத்தனையோ பேர் கூட டைவர்ஸ் ஆயிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கேக் வெட்டி தான் நான் வந்து என் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்ன்ற அவசியமே இல்லை. சார் ஒரு क्वेश्चन கேட்கணும் மேடம். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா மேடம், அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு டைவர்ஸ் வாங்கினதுக்கு பதிலா ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்கள மாத்தி இருக்கலாம். ஏன் 4 வருஷம் ட்ரை பண்ணேன்க்கா, 4 வருஷம் ட்ரை பண்ணேன். இல்ல நீங்க செலிபிரிட்டி ஓகேவா, நீங்க நினைச்சா நீங்க அவங்கள மாத்த இருக்க முடியும், மிரட்டி இருக்க முடியும். இப்ப இருக்கிற பெண்களுடைய சட்டமே வேற சரியா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கள மாறுற அளவுக்கு, ஏன் என்னுடைய ஓன் பிரதர் ட்ரிங்க் அடிக்டா இருந்து கொலையெல்லாம் பண்ண போயிருக்கான், ஆனா அவ ஒரு டீச்சர் என்கிட்ட வந்து நின்னா. நான் சொன்ன ஒரே விஷயம், விவகாரத்துங்கிறதே தப்பு, மனம் முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாத்த ஏன் ட்ரை பண்ணல? உங்க பிள்ளைக்காக குழந்தைக்காக இவ்வளவு யோசிக்கிற நீங்க உங்க கணவருக்காக யோசிச்சிருக்கலாமே. சார் ஆக்சுவலி சொல்லணும்னா நம்மளோட சார் ஒரு நிமிஷம் இது பண்ணிருக்கலாம், அது செலிப்ரேட் பண்ற அளவுக்கு பாருங்க. நீங்க முடியும் நலாயினி கதை வேண்டாம், புருஷனை ஏன் கூடையில வச்சு சுமக்கலங்கிற கேள்வி எழுப்பாதீங்க. அது இருங்கம்மா, அது சம்பந்தப்பட்ட நபர் சார்ந்தது. விவாகரத்து இல்லாம நீங்க ஏன் அவனை திருத்த முயற்சி பண்ணல, நீ ஏன் திருந்தல, நீ ஏன் 3 வேளை சமைக்கல, நீ ஏன் இட்லியை வச்சு, அந்த கேள்வி எல்லாம் அவர் இருங்கம்மா கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க திரும்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ ஏன் அந்த தியாக ரோல் எடுக்கலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும். நான் அந்த கேள்வியே இல்லை, அது அவர்களுடைய பர்சனல். அது இந்த விவாகரத்தை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தக்கூடாதுதான் நீங்க சொல்லலாமே ஒழிய, அதை விட்டுட்டு ஷாலினி நீங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் சந்தோஷம்க்கா, எனக்கு அது சந்தோஷம்.
ரொம்ப நாள் கழிச்சு என்னால திரும்பி ஒரு பெட்ல நீங்க கேட்ட கேள்விக்கு ஷார்ட் பாயிண்ட் காமனா சொல்ல போனா வந்து ஒரு சேட்னஸை வெளிப்படுத்த மாட்டோம். நம்ம ஒரு சீக்ரெட்டே வந்து வெளியில சொன்னா அது பாக்குறவங்களுக்கு எப்படி சந்தோஷம் சொல்றேனே. எனக்கு அதுல இருந்து வந்தது சந்தோஷம். இந்த லைஃப் இதுக்கு மேல என்னால வாழ முடியல. ஸ்ட்ரகிள் பண்ணி என்னால வாழ முடியல. அவர் ஆபீஸ் போனாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இவன் ஏன் என் லைஃப்ல இருக்கான்? எனக்கு ஏன் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க சொன்னது நான் செஞ்சேன். என் குழந்தைக்கு ஒரு டேப் வாங்கி கொடுத்து நீயும் டேடியை மட்டும் பேசிக்கோங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். என் குழந்தையோட நம்பர் அவன் பிளாக் பண்ணான். என் குழந்தைகிட்ட பேசாத போது அந்த உறவு எனக்கு தேவையில்லை. நான் வந்து 30 வருஷம் ஆகுது சார் டிவோர்ஸ் பண்ணி 30 வருஷம் ஆகுதா? வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 24 வயசுல நான் ஹஸ்பண்ட் விட்டு வந்தேன். 2 பிள்ளைங்களை நான் காப்பாற்றுறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன். 2 பேரும் நல்ல நிலைமையில கொண்டு வந்துட்டேன். அப்போ என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா என்னை வந்து அந்த சமுதாயம் ரொம்பவும் என்னை வந்து அன்னைய சமூக சூழல்ல எல்லாருமே என்னை வந்து ரொம்பவும் அவ்வளோதான்ற அளவுக்கு தான் என்னை வந்து பார்த்தாங்க. வீட்லேயே எங்கள் அம்மாவே இதுவே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணலை. பரவாயில்ல, என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றிக்கிறேன். வெளியே வந்தேன். 2 பிள்ளைங்களையும் இன்னைக்கு நான் படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல நிலைமை நான் கொண்டு வந்துட்டேன். சரி, புரியுதுங்களா? ஆனா என்னால வந்து அப்ப கொண்டாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்றதை பாக்குறேன். ஒரு நிமிஷம் அதான் இப்ப உங்களாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு தோணுது இப்படி கொண்டாடலாம் போல. கொண்டாடலாம் நினைக்கிறீங்க? நிச்சயமா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அவங்க எப்படி கீச்சு போட்டு மெரிச்சாங்களா அந்த மாதிரி நானும் மெரிக்கணும்னு தோணுது சார் எனக்கு. ஒரு விஷயம் மைக் கொடுங்க, மேல கொடுங்க. டைவர்ஸை வந்து ஒரு ஸ்டேட்டஸா பாக்குறாங்க. அது ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ விவாகரத்து வந்து கடந்து போக வேண்டிய விஷயம் தானே தவிர கொண்டாடப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. சார் 13 வருஷம் என்னுடைய கணவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் குறைஞ்சு போயிடல. ஏன்னா பெண் என்றால் பொறுமையா இருக்கணும். அதனாலதான் பெண்ணை பூமி மாதான்னு சொல்றாங்க. இல்லம்மா, அதான் நான் திருப்பி சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்களேன். பொண்ணுண்டா பொறுமையில் இருக்கணும், பொறுமை தான் முக்கியம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா காத்துட்டு இருந்தாங்க. சரியா? அதுல வந்து அந்த கேள்விக்குள்ளே போக வேண்டாம், அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். அது எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒன்று சொன்னாங்கல்ல, அது கடந்து போக வேண்டியது. ஆமாம், விவாதத்தை நான் சரின்னு சொல்கிறேன். ஆனால் அது ஜஸ்ட்ல இது கடந்து போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணுமே ஒழிய அதை இவ்வளவு பெருசாக செய்ய வேண்டியது இல்லைன்னு அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து எனக்கு புரியுது. அது வந்து கொண்டாடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நானே இருக்கேன், எனக்கு 2 பொண்கள் இருக்கா. நாளைக்கு அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாளைக்கு என்னோட பெண்ணு வந்து விவாகரத்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம்னா இங்க இருக்கிற எவ்வளவு தாய்மார்கள் ஒத்துப்பாங்க? இருங்களே, நீ சொன்னீங்கல்ல உங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்கன்னு. இவங்களை பார்த்துட்டு நாளைக்கு என் பொண்ணு இந்த மாதிரி ஆரம்பிச்சா என்ன செய்யுங்க கேட்குறீங்க இல்லையா? ஆமா, தமிழர் வாழ்வுல ரொம்ப சாதாரணமாக ஊரை கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு சரியா வரலன்னா தாலியை அறுத்து இன்னொருத்தனை கட்டிடலாம்ங்கிறது. அதை பார்த்து உங்க பொண்ணு கேட்காதா? அதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி போட்டோ ஷூட் என்ன, கல்யாணத்துக்கு போட்டோ ஷூட்டு, சீமந்தத்துக்கு போட்டோ ஷூட்டு, வெளியில போய் பாண்டிச்சேரியில் எடுக்கிறதும் கடற்கரையில் எடுக்கிறதும் மொட்டை மாடியில் எடுக்கிறதும் மாதிரி கொண்டு வந்து அந்த போட்டோ ஷூட்டா அதை பண்ணி விவாகரத்தை கொண்டு வந்து போட்டோவை போட்டு மிதிச்சு கிழிச்சு அதெல்லாம் வேண்டாம். அவங்க என்னன்னா டிவோர்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனமுறிவு ஏற்படலாம். ஆனா அதை ஒரு செலிப்ரேஷன் ஆக்கி வண்ணமயம் ஆக்கும் பொழுது ஈர்க்கப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஒரு பெண் கடந்து வந்த பாதையினால தான் அவளால் அந்த விவாகரத்துன்றத கடந்து போக முடியல. ஏன்னா அந்த கடந்து வந்த பாதை அவளுக்கு ஞாபகம் வருது இல்லையா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், நான் விரும்பி ஒரு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில், நான் சந்தோஷமாக ஆரம்பித்த ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஏமாற்றம் தான் அந்த இடத்துல நிற்குது கடைசியில் ஒரு பெண்ணுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவளால் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அவளால் அதை கடந்து போக முடியல. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறா. பண்ணக்கூடிய மன தைரியமும் பண்ணக்கூடிய திராணியும் இருக்கிற பெண்ணை அதை செலிப்ரேட் பண்ணுறான். அதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. 3 வருஷம் தான் என் புருஷனோட நான் இருந்தேன். அதுக்கப்புறம் 7 வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருந்து 8வது வருஷம் நான் அவரோட சேர்ந்து என் பையனுக்காக சேர்ந்தேன். அதே அவங்க சின்ன பையனாக இருக்கும் போது என் பையன் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவரை விட்டு வந்தவ தான் நான். தனியாக வாழ்ந்தேன். எனக்கு அது ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்தேன். எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த குறையுமே இல்லை. பணமோ சொந்தமோ எல்லாமே என் கூட இருந்துச்சு. ஆனால் என் பையன் 7 வயசு ஆனதுக்கப்புறம் அவன் கேட்டான், அம்மா எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லினான். அப்போ நான் வந்து இந்த டிவோர்ஸ்ன்றது எதுக்கு? மறுமணம் பண்ணிக்க தான் டிவோர்ஸ். நீங்க கடந்து போலாமே, நீங்க தானே சொன்னீங்க கடந்து போறது தான் வாழ்க்கைன்னு. கடந்து போக வேண்டியது தானே? வேண்டாம், நார்மலா கடந்து போலியேமா, அதனால தானேமா நான் செலிப்ரேஷன் பண்ணேன். ஓகே சாலி, நீங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு நீங்க கடந்து வந்தது, அதனால அதை வந்து வெளிப்படுத்துறீங்க. அதை போல ஒரு விஷயத்த அந்த வெளிப்படுத்துகிற விஷயத்தில் நீங்கள் ஒரு வரி எழுதியிருந்தீங்க உங்கள் ஃபேஸ்புக்கில், குறைவானதில் திருப்தி அடையாதீர்கள், டோன்ட் செட்டில் வித் லெஸ் அப்படின்னு.
அதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு இதுவே போதும், எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதே பெரிய விஷயம். அவங்க சொன்னாங்கல்ல அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம அப்படி நினச்சி தான் சில பெண்கள் வாழ்வாங்க. நானுமே எனக்கு இது செகண்ட் லைஃப், ஐயோ மம்மியோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் தங்கச்சி கல்யாணம் இருக்கு அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன குறைச்சலாக எடை போடலை, பட் இந்த லைஃப் எனக்கு போதுமே அப்படின்னு நினச்சி இதில் வாழ்ந்துடலாமே அப்படின்னு நினச்சி தானே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம். அது வேண்டாமே, நம்ம சந்தோஷம், எண்ட் ஆஃப் த டே நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம தூங்க முடியும். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்க முடியாது இல்லையா சார்? ஸோ என்னோட சந்தோஷம் என்னன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும். நம்ம இதுக்கு குறைச்சல் இல்லை, இதை தாண்டி நம்ம லைஃப் நிறைய இருக்குது அப்படின்னு நம்மளை நினைக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு த ஷோ. தேங்க்யூ சார். எதனால இதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? மேலே ஒரு பொண்ணு என்ன கான் த்ரூ பண்ணுறா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக போய் முடியுது. எத்தனையோ பெண்கள் மனதுக்குள்ளேயே புழுங்கி சாகிற ஒரு விஷயத்த அவங்க செலிப்ரேட் பண்ணுறப்ப அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஏதோ ஒரு மூலையில் இருக்க கிராமத்தில் இருக்க பெண்ணு கூட பரவாயில்ல டிவோர்ஸ் பண்ணலாம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கொண்டாடலான்னு சொல்கிறீங்கன்னா அது என்ன, இது பிறந்த நாளா இல்லை கல்யாண நாளா அதை கொண்டாடுறதுக்கு? பிறந்த நாள் ஒரு இருவருக்கும் ஏற்பட்ட ஒரு சாபக்கேடு அப்படின்னு தான் நான் சொல்லணும். சாபக்கேடு பார்க்குறீங்க, ஒரு அவங்க அந்த லைஃப்ல கஷ்டப்பட்டு அதை சந்தோஷமா வெளிப்படுத்துறப்ப அதையே நீங்க சாபக்கேடுன்னு இல்ல. இப்போ அதை கொண்டாடினதுனால அவங்க அதுக்கு பதில் நான் விவாகரத்து பண்ணிட்டேன், விவாகரத்துக்கு அப்புறம் நான் தலை நிமிந்து உன் தயவு இல்லாத நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது உயர்வான ஒரு விஷயமாக சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் கேக் வெட்டினேன், அவளை செருப்பால் அடித்தேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐ ஆம் டைவர்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி செய்யறது சாபக்கேடு தான் சொல்லணும். விவாகரத்து என்பதை திருமணமாகாத ஒரு இளம் பெண்ணா நீங்கள் கொண்டாடணும்னு உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? அந்த அம்மாவுக்கு இருக்கிற பதட்டம் அல்லது அக்கறைங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திருக்கேன் 40 ஆண்டு காலம், எனக்கு அந்த அக்கறையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்படிங்கிறதான் உங்களுக்கு வர்ற பதட்டம். நீ உனக்கு ஒன்றுமே தெரியாதேம்மா, நீ ஏம்மா அதில் எக்ஸைட் ஆகாத இரு, அந்த லைஃப்பை வாழ்ந்து பார்த்து நான் இல்லை நீங்கள் முடியும். நான் திருப்பி அதனால தான் திருமணமாகாத ஆளாக சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் இதை ஆதரிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. ஒரு பெண் சுதந்திரம்னு ஒரு இடத்துல நம்ம சொல்கிறோம், அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குமா ரொமான்டிசைஸ் பண்ணுறதுக்கு? அந்த பெண் சுதந்திரமாக இருந்தா இல்லையா, என்ன விவாதத்து எதுவுமே தெரியாமல் இதை நீ கொண்டாடி நினைக்கிறீங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். சார், கல்யாணம்ன்றது 1000 காலத்து பந்தோன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்டிலலாம் என்னன்னா, எதுனாலுமே நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, எனக்கு ஃப்ரெண்டோட தங்கணும்னா எங்கள் வீட்டில் இப்போ கூட விட மாட்டாங்க, தனியாக ட்ரிப் போகிறதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போ, உன் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டா போன்றாங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, அண்ட் கல்யாணம் ஒரு பெரிய செலிப்ரேஷன், என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா அப்பாடா ஒரு பெரிய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த முடிவாக பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஒரு கல்யாணம் நான் போகிறேன், ஓகே பல எதிர்பார்ப்போட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போகும்போது அங்கே என்னோட வாழ்க்கை துணை என்னை கொடுமைப்படுத்துறாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு வரும்போது நான் அதை முடிக்கிறேன். டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தினால அந்த ஒரு முடிவே முடிக்கிறேன். அப்போ நான் புதுசா ரீஸ்டார்ட் பண்றேன், நான் செலிப்ரேட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்றேன் நான் சொல்றேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இவங்கெல்லாம் பயத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று இன்னொன்று இவங்கெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்களோ, ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணுறாங்களோ, அது ஃபியூச்சரில் வர தலைமுறையினர் பாதிக்குமோ, குழந்தைங்கள. இவங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கு, அவங்க அந்த நெகட்டிவும் இருக்குமா? நெகட்டிவ்னு இல்ல. இப்போ நம்ம அம்மா காலத்துல எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வெளியே வராம இருக்காங்க. இன்னும் கூட சில லேடிஸ் அவங்க ஹஸ்பண்ட் தொந்தரவு பண்றது, டார்ச்சர் பண்றது பரவாயில்ல, குடும்பம் அது இதுன்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கல்யாணம் ஆகல ஃபர்ஸ்ட், அது ஒரு பாயிண்ட். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தா அந்த குழந்தை இப்படி பண்றாங்கம்மா, உங்க அம்மா தான் போஸ்ட் போட்டுருக்காங்க. ஒரு ஹஸ்பண்டோட இருந்து அந்த குழந்தை அதை பார்த்து கஷ்டப்படுறதுக்கு அம்மா இப்ப ஃப்ரீயா இருக்காங்க, அம்மா சந்தோஷமா இருக்காங்க, என்ஜாய் தான் பண்ணுவோம். நாங்க டைவர்ஸ் வேணாம்னு சொல்லல, செலிப்ரேஷன் வேணாம்னு சொல்றோம். இப்போ அம்மா டிவோர்ஸ் ஆயிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா அந்த குழந்தை கஷ்டப்படும், ஐயோ என் அம்மா கஷ்டப்படுறாங்க. அவங்க அம்மாவே அதை செலிப்ரேட் பண்ணும்போது அப்பாடா நம்ம அம்மா ஹாப்பியா இருக்காங்க, அந்த குழந்தை ஹாப்பியா தான் இருக்கும். செலிப்ரேஷன்ஸ் பண்ண வேணாம்னு சொல்றோம், பட் ஹாப்பியா இருக்கணும். அவங்க லைஃப்ல ஏதாவது சாதிச்சிட்டு, அது அவங்களோட இஷ்டம்ல, செலிப்ரேட் பண்றது பண்ணாதது, அதை செலிப்ரேட் பண்ண கூடாது. டிவோர்ஸ் ஆயிட்டு லைஃப்ல சாதிச்சிட்டு நான் சாதிச்சிட்டேன் பாரு அப்படின்னு போஸ்ட் போட்டா அது வேற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு யங்ஸ்டர், உங்களுக்கு புரியல விவாகரத்துனா என்ன, மேரேஜ்னா என்ன. இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி பண்றதுனால, இப்ப தோனி இவங்கெல்லாம் ட்ரெஸ் போடுறதுனால நம்மளும் வாங்கி போட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் டைவர்ஸ் அப்படின்னு பண்ணுறதுனால, டைவர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுனால யங்ஸ்டர்ஸ்லாம் பயப்படுவாங்க. ஓ டைவர்ஸ்னால் அவ்வளோ பெரிய மேட்டரில் போல், ஓ இப்படி இருக்குமோ, மேரேஜ் இப்படி இருக்குமோ அப்படின்னா நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். தான் என்னோட பேசிக்கான கருத்து. அந்த பொண்ணு பக்கத்தில் போட்டு கல்யாணம் அது போட்டு கொடுங்க.
நான் வந்து எனக்கு தெரியாது லைக் டிவோர்ஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிறைய லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கேன். இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஒரு 8 இயர்ஸ் எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு 8 இயர்ஸ் தாத்தா பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி போயிட்டு வரும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு இது வரமாட்டேங்குது, போக மாட்டான் தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க டிவோர்ஸ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. இப்போ எனக்கு என்ன கிடைக்கலன்றது இல்லைங்க, அவங்க என்ன திட்டினாலே அந்த மனசுக்குள்ள அன்புன்னு ஒண்ணு இருக்கறனால தான் 80 வயசு வரைக்கும் அன்புனா இவனுக்கு புரியுதுங்களா? எல்லாரும் போறாங்க, இவங்களுக்கு ஒரு டெத் வர மாட்டேங்குதுங்கிறது வந்து எப்படி அன்புன்னு நீங்க சொல்வீங்க? பேச முடியாது. அன்னைக்கு உங்க அம்மா எல்லாம் பொறுமையோட காத்ததுனால தான் இன்னைக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு வந்து நீங்க நின்னு பேசுறீங்க. உங்க அம்மாவும் அதே தப்ப செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒன் பேரண்ட் சைல்டா வந்து நின்னு இருப்பீங்க. ஓகேங்களா? பேரண்ட் இருக்காது, மதர் இருக்காது, இப்படிதான் இருப்போம். ஓகே, லைஃப்னாவே கஷ்டம் தாங்க, வாழ்க்கைனாவே கஷ்டம் தான். வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம், வாழ்ந்து தான் ஆகணும். இதனால இந்த விவாகரத்தை கொண்டாட்டமாக செலிப்ரேஷனா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், நான் நிறைய பேரை வந்து பார்க்குறேன். என்னோட வாழ்க்கையில் என்னோட மாமாவாக இருக்கட்டும், ஏன் என்னுடைய பெற்றோர்களையே நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா ஒரு தடவை அழுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு மென்டலாக வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கும். இப்போ நான் நினைப்பேன், ஏன் அம்மா வெளியில் வந்துடக்கூடாது இதுலேருந்து? அவங்களும் ஒர்க்கிங் உமன், அவங்களும் டீச்சர், ஏன் வெளில வந்துடக்கூடாது? ஏன்னா சமுதாயம் அவங்கள வந்துட்டு நெருக்கிக்கிட்டு இருக்கு. ஏன் ஹாலிவுட்டில் இல்லாத கதையால சார் இருக்குது நம்ம கதை. பார்த்தா டிவோர்ஸ் பண்ணுறவங்க குழந்தைங்கள தூக்கக்கூட டிவோர்ஸ் பண்ண பெண்ணா, ஐயோ கல்யாணத்துக்கு வரக்கூடாது, என்ன தீட்டு சார் இது? திருமணம்னாலே எனக்கு பயமாக இருக்குது சார். இப்போ எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, பயமா இருக்கிறதுனால அதுல விடுதலை இருக்குன்னா கொண்டாடிடலாம்னு நினைக்கிறீங்க. ஓகே, கீழே கொடுங்க. இந்த கொண்டாட்டம் அப்படிங்கறத அது ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுதுங்கிறது யாருமே பார்க்கல. ஒரு விமன் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, அது இவ்வளோ கண்டேஜியஸ் ஆயிருக்கு. அந்த ஹாப்பினஸை பற்றி யாருமே பார்க்கல. ஏன் பண்ண எதுக்கு பண்ணன்ற கேள்வியை தான் பார்க்குறோமே தவிர ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீஜரில் அவ்வளோ கோத்ரூ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கிரீஃபில் என்ன இருக்கோ அதே மனநிலைமை தான் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. இட் ஷோஸ் ஸோ மச் எம்பவர்மெண்ட், இட் ஷோஸ் ஸோ மச் இண்டிபெண்டன்ஸ் இன் அ உமன். நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே டிவோர்ஸ்க்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுங்கிறதுனால தான். இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னும் போது டிவோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஹாப்பியாக கூட இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவோ பேர் வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் சிரிச்சேன், இன்னைக்கு தான் காம் அப்படின்னா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு, நிம்மதினா என்னன்னு இன்னைக்கு தான் மிருதுலா எனக்கு இத்தனை வருஷத்துல தெரிஞ்சிருக்குன்னு சொல்ற அத்தனை பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன், அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் சந்தோஷம்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாம தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு பிளேஸ்ல இந்த ஒரு செலிப்ரேஷன் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். ஒரு ஹெல்த்தி ஆஸ்பெக்ட்ல தான் அந்த டிவோர்ஸை அணுகிறோம். எவ்வளோதான் நம்ம அதை இமோஷ்னலாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலுமே அதை தாண்டி டெஃபினட்டாக லைஃப் இருக்கு. யூ கேன் லீட் யுவர் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ மற்ற எல்லாரும் பண்ற ஒரு பெரிய விஷயம், அந்த ஒரு பொண்ணோட அந்த ஒரு சந்தோஷம் உங்க கண்ணுக்கே தெரியல. அந்த சந்தோஷன்றது அந்த ஒரு நாள் மட்டும்தான் சார். இல்லைங்க இல்லையா? இல்ல அந்த சந்தோஷத்தை அச்சீவ் பண்ணனால ஒரு நாள் வந்துச்சு. அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். இப்போ அவங்க பேசிட்டு போனாங்க இல்லையா, இப்போ நான் திரும்பி பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னுடைய லைஃப் இல்லை, என்னுடைய கெரியர் இல்லை, எப்படி லைஃப் ரன் பண்றதுன்னு தெரியல, அவங்க இருக்காங்க, எப்படி முன்னேற்றணும்னு எனக்கு தெரியலன்னு இப்போ உங்க முன்னாடி தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த ஹாப்பின்றது உங்களுக்கு அந்த 1 வீக் இருக்கும், இல்லை ஒரு 1 மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சார். உண்மையான மகிழ்ச்சின்றது வந்து எப்படின்னா, நீ அதில் அவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ சாதிக்கிறதுல தான் இருக்கே தவிர இருங்க இப்போ சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா, இப்போ டிவோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சாதிக்கிறதா வெற்றின்னு. இப்போ அந்த அம்மா 30 வருஷம் கழிச்சு சாதிச்சிருக்காங்க, 2 பிள்ளைகள் பிரமாமா வளர்த்தாச்சு, வேலை பார்த்துருக்காங்க. நீங்க கொண்டாடுறது வெற்றி கிடையாது. இப்போ அவங்க கொண்டாடலாமா? இல்ல, இப்போ வந்து நீங்க யாருங்க? நீங்க யாருங்க கொண்டாட கூடாதுன்னு சொல்ல? நீங்க யார்? அது என்னோட ரைட். எங்க அபிப்பிராயம், என்னோட ரைட்ஸ்மா, என்னோட ரைட்ஸ் அது. நான் சொல்றேன், அது ஏக்க நீங்க யார்? நீங்க நல்லா இருந்தா நீங்க நல்லா இருங்க. இங்க பாருங்க, நீங்க உங்க வீட்ல உட்கார்ந்து கொண்டாடிட்டா நாங்க எதுவும் சொல்லவா? பப்ளிக்கா வரும்போது இளைய தலைமுறையை அது பாதிக்குது. இப்போ எத்தனை பேர் அங்க உட்கார்ந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து நாங்க வெளிய வந்து எவ்வளவு கல்யாணம் பண்ணி நீங்க எல்லாம் திரும்ப ஒரு விஷயம் வச்சுக்க. நீங்க வாழ்க்கையில விவாகரத்து பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, பிள்ளைய வளங்க, பிரமாதம் ஆகுங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுங்க, அதுதான் கொண்டாட்டம் அப்படி ரைட்டு. ஆனால் அது வரையும் அந்த பொண்ணு எதையும் செய்யலை. அவங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக விவாகரத்து பண்ணி அம்மா ஒத்துக்கலை.
இவங்களே போய் பிள்ளைய வளர்த்து பிள்ளை விரும்பின இடத்துல படிப்பு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அவர்களை பொருளாதார ரீதியாக எந்த சார்பு நிலையும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வளர்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் கொண்டாடணுங்கிறாங்க. இவங்க கொண்டாடலாமா கூடாதா? கொண்டாடக்கூடாதுங்க சார். அத சொல்ல நீங்க யாருங்க? கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு? ஏன்னா எங்க சந்தோஷத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒரு நிமிஷம். கொண்டாடும்போது அது ஒரு வெற்றி லைஃப் மாதிரி நீங்க காமிக்கிறீங்க. அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி a failure life. நீங்க தான் எல்லாரும் சொன்னீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்று காட்டுவதுதான் கொண்டாட்டம். நீங்க வெற்றி பெற்று காட்டிட்டாங்க. இப்போ இதுதான் கொண்டாட்டம். ஆமா, அது கொண்டாட்டம் கிடையாது. அது ஒன் டே செலிப்ரேஷன். கல்யாணமாகாத பொம்பளை பிள்ளைய பூரா வந்து விவாகரத்தை கொண்டாட்டமா சொன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. என்னம்மா உனக்கு இன்னும் வாழ்க்கையே தெரியாதே, கல்யாணமே பண்ணலையே, ஏன் அப்படி நினைக்கிற, நல்லா வாழ்ந்துருவியே நீ அப்படிங்கிற ஒரு ஆசீர்வதிக்கும் குணத்தோடு தான் நீங்கள் அந்த பிள்ளைகளை அணுகிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கொண்டாட்டம் எது அப்படி தெரியுமா, விவாகரத்தை கடந்து போங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கன்னு சொல்கிறீங்க. வெற்றி பெற்ற ஒரு அம்மா நான் கொண்டாடுவேன்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் பதட்டமாகதே ஏன் வெற்றி பெற்றதை கொண்டாடலாம் சார், ஆனா விவாகரத்தை அடைஞ்சதை கொண்டாடக்கூடாது தான் எங்களோட. இப்போ அவங்க கொண்டாடலாம், அவங்க வெற்றி பெற்றதை கொண்டாடலாம். நான் இன்னும் சொல்ல வரது என்னன்னா விவாகரத்து ஆனதை கொண்டாட முடியல. கொண்டாட வேணான்னு சொல்லல சார். நீங்க சாதிச்சுட்டுமே சாதிச்சதை தான் கொண்டாடுங்கன்னு சொல்றோமே தவிர விவாகரத்து கொண்டாடுங்கன்னு சொல்லல. சாதிச்சதை தான் கொண்டாடுங்கன்னு சொல்றோம். அவங்க 30 வருஷம் ஹஸ்பண்டை விட்டு இருந்துட்டு இப்ப பிள்ளைங்களை எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், கேக் வெட்டுறேன். அப்ப ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி கேக் வெட்டல? வெட்டாதான் நீங்க கூடாது. நீங்கல சரி, அப்ப என்னங்க இது? நீங்க வெட்ட விடுவீங்களா? இருங்கம்மா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. 30 வருஷம் முன்னாடி வெட்டினா வெட்டாத, வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுக்கிறீங்க. வாழ்ந்து காட்டின வெட்டினா ஏன் அன்னைக்கு வெட்டலங்கிறீங்க? இப்ப அவங்க ஃபேமிலி எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஜெயிச்சிட்டேன், நான் கேக் வெட்டுறேன்றாங்க. அப்ப உங்க ஃபேமிலியை பாக்குறீங்களே, உங்கள மாதிரி எத்தனையோ ஃபேமிலிகள் இந்த சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாருங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு முன் உதாரணமா இருங்க. அதுக்காக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி காட்டாதீங்க. விவாகரத்து ஆகி பாதிச்ச பெண்கள் ஜெயிச்சு காமிச்சு எங்களாலே வாழ முடியும், நாங்களும் ஜெயிச்சு காட்டுவோன்றது தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்க கொண்டாடுவோம், அவ்வளவுதான். விவாகரத்து ஆகி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு இப்ப நீங்க தாராளமா கொண்டாடலாம். ஆனா அந்த விவாகரத்தை கொண்டாட்டம் ஆக்காதீங்க. விவாகரத்து வந்து கொண்டாட்டப்பட வேண்டியது கிடையாது. விவாகரத்தை நீங்க கொண்டாடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்ப இத்தனை யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த குடும்பம்ன்ற ஒரு உறவுக்குள்ள வரதுக்கே அவங்க தயங்க ஆரம்பிச்சாங்க. பந்தத்துக்கு வரவே பயப்படுறாங்க. அது தவறான விஷயம். எல்லா ஆண்களையுமே மோசமானவங்கள சித்தரிச்சிடுறீங்க நீங்க. அந்த விவாகரத்தை கொண்டாடி ஆண்கள்லாம் இப்படிதான், இல்ல ஒரு ஆண் கொண்டாடுறான்னா பொண்ணு மோசமா இருப்பா அப்படின்னு சித்தரிக்க ஆரம்பிச்சு, அது அந்த பொண்ணு வாயால சொன்னா இவங்களை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்ட்டு. அந்த அப்ப விவாகரத்தை வந்து கொண்டாடுறதுக்கு காரணம் வந்து பேட் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துறீங்க. ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள வரதுக்கு அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுறீங்க. சார் இன்னொரு விஷயம் சார், செலிப்ரேட் பண்றாங்கன்னா அவங்க அதோட விட்டுறாங்களா? அவங்க நினைவுகளே எதுவுமே ஃபியூச்சர்ல வர்றதே இல்லையா? வருது, நல்ல விஷயத்துக்கும் வருது, கெட்ட விஷயத்துக்கும் வருது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மனசுல சொல்லுது இல்ல சார், அப்ப செலிப்ரேட் பண்ணி பிரயோஜனமே இல்லையே. செலிப்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட கட் ஆஃப், உன் மண்டையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துறணும். அது முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டோம் நாங்க. இன்னைக்கு ஜாலி, இப்ப ஜாலி, இப்ப கேக் வெட்டுவோம், ரைட்டா? இதுக்கெல்லாம் போய் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நாங்க பண்ணுவோம்னா என்னத்த பண்றோம்? என்ன சாதிச்சிட்டோம் நாம? இன்னும் எவ்வளவோ இருக்கு சாதிக்கிறது. அதை விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கினதுக்கே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றோம். லைஃப் இன்னும் எவ்வளவோ இருக்குங்க, சாதிக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இது என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு வெற்றியா? இது ஒரு சாதாரண விஷயம். வாழ்க்கையில் நடந்த ஒரு துர் சம்பவம். இதை நீங்க கொண்டாடுவீங்களாங்கிறதா உங்களுக்கு இருக்குது. நீங்க துர் சம்பவம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்கும் வாழ்க்கையை இழந்துட்டோம், இதுக்கு மேலதான் வாழ்க்கையே தொடர போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வர்றதுனால தான் அதை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, காஜல் இவங்க என்ன சாதிச்சிட்டாங்கன்னு குழந்தை பெற்றுக்கிறத செலிப்ரேட் பண்றாங்க. கேளுங்க. அது வந்து தவம் இருக்காங்க பாருங்க, குழந்தை பெற்றுக்க முடியாம அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அது என்ன சாதனைன்னு தெரியும். பெற்றுக்கிறவங்களோட சாதனை அசிங்கமா இல்ல? அசிங்கமே கிடையாது. இல்லையா? உங்களுக்கு எப்படி விவாகரத்தை செலிப்ரேட் பண்றது செலிப்ரேட் பண்ணல? ஒரு நிமிஷம் அசிங்கமே கிடையாது. நான் பேசி முடிக்கல. நான் என் பெண்மை உணரும்போது, குழந்தை பெற்றுக்கும்போது நான் உணர்றேன். அதுல என்ன அசிங்கம் இருக்கு? இல்ல உங்களுக்கு why should I feel ashamed? I feel proud. நீங்க சந்தோஷப்படுறீங்க, செலிப்ரேட் பண்றீங்க. சிம்பிள். அண்ட் டு டாப் இட், நீங்க அதை செலிப்ரேட் பண்றதுனால பெத்துக்க முடியாத ஒருத்தங்க மலடி நீங்க டைட்டில் கொடுத்து வைக்கிறீங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆளெல்லாம் ஹர்ட் பண்ணதான் நீங்க மதர்ஸ் டே அப்புறம் பாப்பா பெத்துட்டு கொண்டாடுற விஷயம் எல்லாம். ஸோ அதுல ஒண்ணுமே இல்லை. ஏன் கொண்டாடுறீங்க? மற்றவங்களை புண்படுத்த. அவங்க சொல்றது கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க நிறைய கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கெல்லாம் மட்டும் காரணம் இருக்கா என்ன? எதெல்லாம் கொண்டாடுறீங்கன்னு சொல்றதுக்கு தான் அவங்க பதில் சொல்றாங்க.
புள்ள பெற்றதை கொண்டாடுறீங்களோ அது கேட்டதுக்கு வழி வழியா கொண்டாடிட்டு வந்த விஷயங்கள் தான் கொண்டாட. அதைத்தாம சொல்றாங்க. இந்த வழியை இப்போ முதல்ல ஆரம்பிப்பேங்கிறாங்க அவங்க. அதுதான் இது எல்லாமே தப்பான ஆரம்பிச்சதானே, விதை. அது போல ஒண்ணு ஆரம்பிப்பேங்கிறாங்க அவங்க. அதுதான் தப்பான விதையின. காலங்காலமா பிரிஞ்சு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. நகரங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். கிராமத்துல இருக்க ஒரு ஏழை தாய்க்கு உள்ள வைராக்கியம் அளவுக்கு நகரத்துல இருக்குமான்னு தெரியல. அவளுக்கு எந்தவித வசதியும் இருக்காது. எனக்கு தெரியும், ஒரு கிராமத்து அம்மா பால் ஊற்றிக்கிட்டு போகும், அதுக்கிட்ட கூப்பிட்டு விவரம் கேட்டோம்னா அவ்வளவு சொல்லுது. என் புருஷன் இன்னொரு பொண்ணோட தொடர்பாக இருந்தார். எப்போ எனக்கே இப்போ 65ன்னா அந்த அம்மா 75 வயசு இருக்கும்போது பிரிஞ்சு வந்துட்டேன். வந்து மாடு மேய்ச்சி பிள்ளைய வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு நான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வழி வழியாக விவாகரத்து நடந்திருக்கு. விவாகரத்துனா சட்டப்படி நடக்காமல் ஊர் பஞ்சாயத்தில் தீர்த்து விட்டுருக்காங்க, சொந்தக்காரங்களாக பேசி தீர்த்து விட்டுருக்காங்க. கல்யாணம் ஆகும்போது 2 40 பக்கம் நோட்டு வாங்குவாங்க. மஞ்சள் வாங்கினதுலேருந்து அகல் விளக்குலேருந்து தொடப்பம் வச்சா கூட எழுதுவாங்க 2 நோட்டில் எழுதிட்டு மாப்பிள்ளை வீட்டில் ஒன்று பொண்ணு வீட்டில் ஒன்று கொடுப்பாங்க. எதுக்கு? ஒரு கால் மனமுறிவு ஏற்பட்டால் இந்த நம்ம வச்ச இதை அப்படி லிஸ்ட்டு படி திருப்பி வாங்கிக்குவாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன், வழி வழியாக வந்த உறவு ஏற்படும் போதே பிரிவும் இருக்கலாம். வந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ இவ்வளவு படிப்பு வேலைகள் அதெல்லாம் இல்லை. வீட்டில் அண்ணன் தம்பிகள்கிட்ட இருந்து வாழ முடியாத 100ல் ஒரு பொண்ணு தான் அண்ணன் தம்பி வச்சு காப்பாற்றுவாங்க. இந்த பொருட்களை கொண்டு வச்சு அந்த பொண்ணால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்பத்தை பேரெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. 2ஆம் தாரமானமும் நடந்துச்சு. இது எல்லாமே நடந்துச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதை போய் இவ்வளவு பெருசாக எதுக்கு செய்யணும்? வழி வழியாக நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இந்த பிரிவை இவ்வளவு கொண்டாட வேண்டாம், நிதானமா அணுகுவோம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். எல்லாருமே பொறுத்து போன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எவ்வளவு காலம் பொறுத்து போறது? ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு. ஐ திங்க் நான் சொல்ல வரல, பொறுத்து போங்கன்னு நான் சொன்னனா இல்லை. நான் தான் பிரிவுக்கு ஆரம்ப காலத்திலே வழி இருக்குன்னு சொல்லிட்டேனே. பிரிகிறது அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது. நான் இப்போவே சொல்லுவேன் ஒரு பொண்ணுக்கிட்ட, உன் படிப்பையும் உன்னையும் மதிக்காதவன்ட்ட கூட நீ வாழ வேண்டாம்னு தான் சொல்லுவேன் நான். நீ ரொம்ப கொடுமையெல்லாம் அவன் படுத்த வேண்டாம். உன்னை ஒரு பெண்டாட்டின்னு கூட பெண்டாட்டி மனைவி அதெல்லாம் கூட வேண்டாம். ஒரு படித்த மனுஷன் ஒரு பெண்ணு கூட உன்னை மதிக்க தெரியாமட்ட நீ வாழாதப்பான்னு நான் சின்ன பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மதித்து வெளியில் வாங்க, தைரியமாக நடங்க. நீங்கள் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. தைரியமாக அணுகுங்க. ஒரு சின்ன விஷயந்தான் இது. அந்த அம்மா அந்த பொண்ணு பிரிஞ்சு வந்தது, அது என்ன கொடுமைப்படுத்து கடவுளுக்கு தான் தெரியும், அதோட இயற்கைக்கு தெரியும். அது பிரிஞ்சு வந்துருச்சு. அது விளையாட்டாக போட்ட விஷயந்தான் அது. அதை நீங்கள் இவ்வளவு பேர் ஆதரிக்கிறீங்கள பயம்தான் எனக்கு இருக்குது. இதில் ஆதரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அதாவது ஒரு தமிழ்நாட்டு அம்மாவின் முகம் இதான் நினைக்கிறேன். இந்த அம்மா பேசுனாங்க இல்லையா, அவர்களின் காலகட்டம் அந்த தலைமுறை போல இல்லை. இந்த தலைமுறை கிட்டத்தட்ட கணவன் மனைவி நண்பர்களாக வாழ்வதற்கான இடத்தை நோக்கி நகர்றாங்க. முழுமையடைதான அது இல்லை, ஆனால் நோக்கி நகர்றாங்க. இன்றைக்கி இயல்பாகவே கணவன் மனைவி 2 பேர் இருக்கும்போது இளம் தம்பதி பார்த்தீங்கன்னா சமையல் கட்டுக்குள்ளே வந்து சரிபாதி வேலைகளை ஆணும் செய்கிறான் இல்லையா. ஆண் விருப்பத்தை கேட்குறான். பெண் வந்து அப்படி முந்தி மாதிரி அவர்கள் காலகட்டம் போல் சொல்லிட்டுலாம் போக வேண்டியது அவசியம் இல்லை, பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நண்பர்களாக வாழும் இடத்தை நோக்கி நகரும் பொழுது விவாகரத்தை கொண்டாடுவதற்குள்ள அந்த தலைமுறை கொண்டாடி தான் எனக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ அழுத்தப்பட்டு இருந்தவங்க வாய்ப்பு இல்லை, தன் விருப்பத்தை சொல்ல முடியாது, கொண்டாட்டம் வெளிப்படுத்தாங்க. சரி, இன்றைக்கி அதுக்கான எல்லா ஸ்பேஸும் ஏற்படும் காலகட்டத்தில் இதை இவ்வளோ கொண்டாட்டமாக விவாகரத்து நகருவதற்கு இல்லை. அதைத்தான் எனக்கு ஒரே குழப்பமாக கேட்க விரும்புகிறேன். சரி, அந்த மாதிரி ஏற்படும் ஸ்பேஸில் இல்லாத ஒரு பொண்ணு தான் அதை நோக்கி கொண்டாடிட்டு வரா. அது இருக்கிறவங்க யாருமே பண்றதில்லை. எந்த குடும்பம் ஜனநாயகமாக இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் சமத்துவமும் சுதந்திரமும் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் அவங்க டிவோர்ஸே போக மாட்டாங்க. ஏங்க டிவோர்ஸ் போகிறாங்க? 2 பேருக்கும் சமத்துவம் இருக்குது, சுதந்திரம் இருக்குன்னா ஏன் போக போகிறாங்க? ஆனால் குடும்பங்கள் முழுக்க இந்த கலாச்சாரம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம், சாதி, மதம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு பெண்ணினுடைய உரிமையை கம்ப்ளீட்டாக பறித்து அவளை அடிமையாக தான் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் என்னதை கலாச்சார மீறல்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல பெண் விடுதலை இருக்கும். எல்லாமே கலாச்சார மீறல் அப்படின்னு சொல்லப்படும். அப்போது நம்ம கொண்டாடி க்ளோரிஃபை பண்ணி நம்ம வச்சிருக்கிறது பூரா பெண்ணடிமைத்தனத்தை தான். இப்போது நம்ம இந்த மாற்று விஷயத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். அப்போ தான் அது எல்லாத்துக்குமான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். இப்போ ஏன் ஒரு பெண் அவ்வளோ அடிமைப்பட்டு ஒரு வீட்டில் கிடக்கிறா அப்படின்னா, அவளுக்கு நாதி கிடையாது. ஒரு பெண்ணு இங்கே இப்படி இருக்கணும், அப்படி இல்லை நீ அம்மா வீட்டுக்கு போனான்னா அவளுக்கு அவ்வளவு ஏச்சு பேச்சு, அல்லது வெளியே போனான்னா நீ ஏன் இத்தனை மணிக்கு வந்த அத்தனை மணிக்கு வந்தான்னு சுற்றி இருக்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க.
அப்போது அதெல்லாம் இல்லாமல் இதை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த விசிபிலிட்டியை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதை பார்த்தா தான் ஆண் வந்து ஐயோ இருக்க மாட்டா போல இருக்கு, நம்ம இனிமேல் அடிச்சு கிடிச்சு என்ன பண்ணாலும் இருக்க மாட்டா போல இருக்கு, போயிடுவா போல இருக்கு, இப்படி போயிடுவாளே, இவ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சுதந்திரமும் சமத்துவமும் கொடுத்து அப்போ தான் ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பித்து அப்போ தான் அந்த ஒரு நிலைக்கு வருவாங்க. நீங்கள் சொல்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பெண்ணுக்கான சுதந்திரம் பரிபூர்ணமாக இல்லை, இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தா ஒரு ஆண் உரையாடலுக்கு வரக்கூடும், அதனால அதை கொண்டாடணும்னு சொல்ல வர்றீங்க. இப்போ உண்மையாக பொதுவாக கொண்டாட்டம்ங்கிறது நம்ம என்ன செய்யணும், இப்போ ஒரு தீபாவளி கொண்டாடும்போது 10 மணிக்கு மேலே வெடிக்காதீங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி மீட்டிங் நடந்தால் அது 10 மணி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டைவர்ஸை கொண்டாடும்போது நீ கொண்டாடிக்க, உனக்கு மட்டும் அது உரிமையானது, அதை பெற்று வளர்த்தவங்க சொந்தக்காரங்க அதில் கலந்துக்கிட்ட எத்தனை பேரைப்பா நம்ம வேதனைப்படுத்துகிறோம். நீ சந்தோஷமாக இரு, நம்ம கொண்டாட்டம் அடுத்தவங்க மனசை பாதிக்கக்கூடாது. பணவாழ்வை கொண்டாடுவது அப்படிங்கிறது இல்லையா, மன முறிவை, அது காரணம் திருமணத்தை அவ்வளோ பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ பெருசாக இல்லை முதல்ல திருமணம், ரொம்ப எளிதாக இருந்த திருமணம், எளிமையாக இருந்த திருமணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டாட்டமாக மாறி இன்றைக்கி வந்து பயங்கர லேவிஷாக வந்து நின்றுச்சு. அதனாலேயே அந்த மனமுறிவும் இன்றைக்கி அது கொண்டாட்டமாயிருச்சு. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் இந்த விவாகரத்தை விலக்கி வாழ்கிறத முதல்ல ஆதி காலத்துலேருந்து செஞ்சவங்க நம்ம தான், கொண்டாட்டத்தையும் ஆதி காலத்தில் செஞ்சவங்க நம்ம தான் இல்லையா. சங்க இலக்கியத்தில் மடல் ஏறுதல் என்பது என்ன, ஒருத்தியை காதலிச்சேன்னா அவள் பதிலுக்கு என்னை காதலிக்க மாட்டேங்கிறா, நான் மடல் ஏறி ஊர் பூரா சொல்கிறது அவனை ஏமாத்திட்டான்னு, என்ன அவளுக்கான வாய்ப்பை கொலாப்ஸ் பண்ணுறது இல்லையா, இன்னைக்கு கொண்டாட்டம் போல். அப்போ மடல் ஏறுதல் காலம் தொடங்கி 2 நிகழ்ந்துருக்குங்க. ஒரு இடம் என்னென்னா, இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம வச்சுருக்க சிஸ்டமில் பார்த்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் குடும்பம்னு, அதை உடச்சிட வேண்டாமேன்னு பயப்படுது இந்த தலைமுறை. கொஞ்சம் தள்ளி செய்யலாம், உனக்கு மூச்சு முட்டு தான் வேண்டாம் விட்டுரு. அவர்கள் எல்லாரும் கிளியராக இருக்காங்க, அதில் யாருமே யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் இதை இவ்வளவு சத்தமாக இதுதான் சொல்ல வேண்டியது இல்லைல்ல, அவசியம் இல்லை. அதனால அவங்க சொல்கிறாங்க, அப்படி இருந்துச்சுன்னா இருந்துட்டு போகுது விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா. சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது என்னது, ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக நடந்து சமமாக வாழ்ந்து சமமாக மதித்து கையை கொடுத்துட்டு போகிறது என்பதை எல்லோரும் பார்க்க ஆசைப்படும். இங்கே எல்லாமே மாறக்கூடியது தான். எல்லா மாற்றங்களையும் தமிழ் சமூகம் தான் முதல்ல ஏற்றுக்கிட்டு இருக்கு, எல்லா நவீனத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கு, இந்த கொண்டாட்டத்தையும் ஏற்றுக்கும். அந்த கொண்டாட்டம் சரியாக இருந்தால்